ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் முத்து பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அசிர் கேபிட்டலில் வந்து நம்ம எம்டி பாலச்சந்தர் சார் வந்து ஒரு வீடியோ வந்து இப்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்லேயே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு பெருமைப்படுகிறேன். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முத்துடெக் சேனலை இது போன்ற எந்த ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்மளுடைய முத்துடெக் சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய டீம் லீடர் இருக்கீங்கன்னா கீழே உங்களுடைய டீமுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. எம்டி சார் பேசின வீடியோ வந்து நான் இதுக்கப்புறம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் அதில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து விட்டுருக்காரு. அதாவது 27ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி டேட்டே வந்து, அதாவது நேற்று டேட்டு 20ஆம் தேதின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெப்சைட்டு அஸ்யூர் கேபிட்டல் சர்வீஸ், இந்த வெப்சைட்டில் போனோம்னா, கூகுள் வழியாக போனோம்னா ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 20ஆம் தேதி கொடுப்போன்னு சொன்னதாகவும், அந்த பேங்க் இஷ்யூனால் வந்து எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, we are expecting that to be done in the next 3 to 4 daysன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், கீழே பார்த்தா அதிலே அவர் சொல்லிட்டார். இந்த சிச்சுவேஷனை வந்து சமாளிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். அதாவது அவர் எம்டி மிஸ்டர் பாலச்சந்தர் கேஸ் ரிலீஸ்ட் எ வீடியோ எக்ஸ்பிளைனிங் த சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனுக்காண்டி அவர் வந்து வீடியோ அவரே வந்து விடுதாரு. தேர் இஸ் மிஸ்டேக் இன் தி டேட் மென்ஷன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காப்புல. அதில் என்ன ஒரு சின்ன தப்பு விட்டுருக்காருன்னா, இந்த இருக்குது பாருங்கள், 27th பிப்ரவரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 20, அதாவது நேற்று உள்ள டேட்டை சொல்லி மென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. இது நம்ம வெப்சைட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முத்துடெக் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான், எந்த ஒரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து அப்லோட் பண்ணப்படும். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கும் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. டியர் அஷோர்டு டீம் மெம்பர்ஸ், உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் பாலச்சந்தர். அந்த ஒன் ஆஃப் த மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் அஷோர்டு கேபிட்டல் சர்வீசஸ். நம்ம அஷோர்டு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் பெண்டன்சி இஷ்யூ இருந்துகிட்ருக்கு. அண்ட் வி ஆர் ட்ரைங் டு அட்ரஸ் த இஷ்யூ. இதுவரை பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேங்கிங் பார்ட்னர் தான் இருந்தாங்க, ஆக்சிஸ் அண்ட் ஐசிஐசிஐ. அப்புறம் ஆக்சிஸ் வந்து சரியாக நமக்கு டெலிவரி பண்ண முடியாதனால நவ் வி ஆர் நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்க் மூலமாக தான் பண்ணிகிட்ருந்தோம். ஐசிஐசிஐ பேங்கில் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் இல்லை 15 டேஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, பேமெண்ட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு அனுப்பிச்சுன்னா ஒரு மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 95%, 99% சக்ஸஸ் இருந்துச்சு. பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. பீப்புள் ஆர் சேயிங் வேரி ரீசன். ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து இல்லை சார் உங்கள் சைடு தான் ப்ராப்ளம்ன்றாங்க, நம்ம பேமெண்ட் பர்டிகுலர் இல்லை சார் நம்ம சைடு ப்ராப்ளம்ன்றாங்க. பட் இப்போ எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு சரியாக லொக்கேட் பண்ண முடியல. ஸோ இதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு 4-5 பேங்க் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ண பிளான் பண்ண மாதிரி வி ஹேட் ஆடட் 4 பேங்கர்ஸ் லைக் ஐடிஎஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க், அப்புறம் ஆர்பிஎல், ஐடிபிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஆர்பிஎல், இந்த 4 பேங்க்கை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த பேமெண்ட் ப்ராசஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகிடுச்சு. பட் அந்த பல்க் பேமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேருக்கு பேமெண்ட் அனுப்பக்கூடிய ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் ஒன்றும் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அது இட் வில் டேக் அனதர் மினிமம் ஒரு குறைஞ்சது 2 நாள்லேருந்து 3 நாள் எடுத்துக்கும் போல இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக இப்போ லாஸ்ட் ஒரு 15 நாளில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா திங்கக்கிழமை கிடைக்கும், புதன்கிழமை கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 3 கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம். 3 தடவையும் நம்ம சைட்லேருந்து அது சரியாக பண்ணலை. அதுவே நமக்கு பல மெம்பர்ஸ்க்கு அது மன வருத்தமும் இருக்குது, நம்ம மேலே நம்பிக்கை குறைவு வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் கருத்து கொண்டு ஃபைனலாக இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ நாம் வந்து அடுத்து நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு ஒரு ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனதர் ஒரு 2 இல்லை 3 டேஸில் நமக்கு எல்லா மற்ற புது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பல்க் அப்லோட் ப்ராசஸர் எல்லாமே ஆக்டிவேஷன் வந்துடும். ஸோ இந்த பிளான் என்னென்னா, அதிகபட்சம் வர புதன்கிழமைக்குள்ளே
இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை இருக்கோம், வர புதன்கிழமைக்குள்ளே அந்த எல்லா ப்ராசஸும் ஆக்டிவேட் ஆகிடும். டு ஸ்டார்ட் வித் நம்ம வாராந்திர பேமெண்ட்டை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு பழைய பெண்டன்சி எல்லாம் அதுக்கப்புறம் இந்த 4 பேங்க் ஓப்பன் பண்ண பிறகு அதுவும் செப்பரேட்டாக சேர்த்து போடலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் முடிவு. ஸோ அஷூர்ட் கேபிட்டல் இந்த பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. கடந்த ஒரு 27 நவம்பர் 2017 நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டே இருக்கிறோம். பல நிறுவனங்கள் நாம தான் முன்னுரிதமாக இருக்கிறோம். இந்த பிரச்சனை நமக்கு ஒரு தற்காலிக பிரச்சனை தான். ஆனால் இது ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுகிறேன். என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையில் அஷூர்டு மெம்பர்கள் எப்படி நிறுவனத்துக்கும் அஷூர்டுக்கும் எப்படி அவங்க வந்து பக்கபலமாக இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கையும் அஷூர்ட் மேலே அவங்க வச்சு நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஃபர்தராக என்ன சொல்கிறேன், நிறைய நபர்கள் நம்ம மேலே நம்பிக்கலாம், நிறைய வந்து குறைகள் வந்துட்டுருக்கு. அஷூர்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்ச, அவங்களுக்கு வந்து அவங்க பண்ண முடியல, அவங்களுக்கு வந்து நிறுவனத்தை முடக்கிட்டாங்க, அப்படி ஏதோ பல விஷயங்கள் வந்துட்டுருக்குது. ஆணவ படத்தில் இன்னி தேதி வரைக்கும் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம பேமெண்ட்டு கரெக்டாக அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். அந்த பேமெண்ட் ப்ராசஸ் நமக்கு ஃபர்தராக வர புதன்கிழமையிலேருந்து கன்ஃபார்ம் ஆகிடுது. இந்த தேதியில் இந்த கிழமையிலேருந்து அது மாற்றம் இருக்காது. வர 20ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம பேமெண்ட்ஸ் ரெகுலர் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அதன் பிறகு வந்து மற்ற பேங்க் 5 பேங்க் மூலமாக நம்ம பெண்டன்சி பேமெண்ட்டும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி செப்பரேட்டாக அனுப்பிச்சி வச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் நான் வந்து அஷூர்ட் மெம்பர் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாகவும் பொருளிகள் எதுவும் நம்பாமல் பக்கபலமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து பொருளை கலப்பதெல்லாம் என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஒரு அஷூர் ஏசிஎஸ்சில் இருக்கிற மெம்பர் கிட்டத்தட்ட 40,000-50,000 நம்பர்கள் இருக்கிறாங்க. பொருளிகள் மன வருத்தமும் வேதனையும் தேவையில்லாத குழப்பங்களும் சச்சரவுகளும் வரும். இதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். அப்படியும் அஷூர்ட் மெம்பருக்கு சில பேருக்கு நம்பிக்கை இல்லை, இந்த நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் டேட் ஆஃப் ஜாயின்லேருந்து இன்னி தேதி வரைக்கும் உள்ள உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நீங்கள் என்ன பணம் கொடுத்துருக்கீங்க, கம்பெனி என்ன பணம் கொடுத்துருக்கு, அதை கழிச்சது போகலாம் என்னென்ன பணம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, பைனரியாகவும் ரெஃபரலாகவும் ஆர்ஓயும் இந்த கொடுத்ததெல்லாம் போக பாக்கி என்ன பணம் உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை நம்ம குறைஞ்சது ஒரு 5 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ் 5 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுதான் ஃபைனல். என்னோட திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, அஷூர்ட் மக்கள் எல்லாமே, அஷூரில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இக்கட்டான சேலஞ்சஸில் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.